பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பைக் மாதிரி இருக்கு, அது எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பப்ளிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, செக்யூரிட்டி. அது மேலே இருக்கிறவங்க போய் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ தண்ணியில் ரொம்ப உள்ளே போகிறவங்கலாம் வந்து இதை வச்சு வண்டி செம்ம ஸ்பீடாக போயிருப்பான். ஓகே, நான் அதுதான் போகிறேன். இது ரவுண்டாக சர்க்கிளாக இருக்குல்ல, அது குழந்தைங்க விளையாடப்பா. நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்? இல்லை அப்படியே தவழ்ந்து போவோம். நம்மளும் குழந்தைங்க தவழ்ந்து போகிறீங்களா? சரி, தவழ்ந்து போங்க. ஃபஸ்ட்டு விஸ்வா போகிறோம். நம்ம இப்போ குழந்தைங்க விளையாடுறாங்க, யாரும் விளையாடுறாங்க? ஐயோ, அதுவும் சரியான வாக்கியம் தான். இருந்தாலும் நம்மளும் போவோம். போங்க. விஸ்வா வந்து அதில் போகக்கூடாது, அதில் போயிட்டு வருவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்ஸுக்கான ஏரியா. கிட்ஸுக்கு வந்து முன்னாடியே வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா குழந்தைங்க தான் பீச்சு ரொம்ப விரும்புவாங்க. அவங்க வந்து ஃபன்னாக இருக்கணும், கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இது ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிட்ஸ் வர இடத்துல நானும் ஒரு கிட்டு தான், அதான் நானும் சைக்கிள் வரேன். பார்த்து உடஞ்சிட போகுது. ரோல் அவனே சறுக்கு மரம் மாதிரி. ஓ, அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வெளியே வரீங்களா? அந்த பக்கம் உடஞ்சிரும். நான் வந்துட்டேன். உடஞ்சிட போதா? குழந்தையாக நானும் அதே பாருங்க. போதும் நானே வெயிட்டு தாங்குதில்ல? தாங்க பள்ளமாயிட்டு இல்லை கீழே. நம்ம அப்படிதான் இருக்கும். சங்கடம் பாருங்க, நல்லா இருக்கு. ஊஞ்சல்லாம் பண்ணிட்டே போலாம். ரோல் ஆகிட்டே இருக்கும். அதான் அப்படியே ரோல் ஆகிட்டே இருக்கும். அது என்ன ஆக்சுவலாக மசாஜ் மாதிரி. அந்த முன்னாடிலாம் வந்து ஆனா ஆக்சுவலாக கிட்டுக்கு தான் வச்சிருக்காங்க போல. நல்லதான் பாருங்க. பாஸ் உங்க வெயிட் தாங்குமான்னு தெரியல. வா மச்சி, இதுல போயிட்டு வரலாமா? அது இல்லையா? விஸ்வா, இதுல போயிட்டு வரலாமா? அந்த கிட்டு வேறாரு. டேய் புரியுங்களா? நான் படிக்கட்டுலயே வரேன். இங்க பாருங்க, அவரை விடுங்க. யார் வீடியோ யார் எடுக்குது? வீடியோ எடுக்கிறாரு. சாப்பிட்டு வா. இப்போ நான் உங்களை செல்ஃபி எடுக்க சொல்கிறேன், நான் உங்கள் ஃபோட்டோ எடுக்க சொல்கிறேன், நீங்கள் செல்ஃபி எடுக்கிறீங்க. கண்டென்ட் பார்த்து வா. ஓகே, ப்ளூ ஃப்ளாக் பீச்சு வந்தாச்சு, தண்ணியிலே என்ஜாய் பண்ணியாச்சு. ஓகேங்களா? கிட்ஸ் ஏரியாவும் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. கிட்ஸ்லாம் வந்து தைரியமாக விளையாடலாம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வீக்கெண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் வரலாம், அதுவும் சண்டே தான் வர முடியும். சண்டே வீக்கெண்டு லீவு நல்லதான். அந்த கிட்ஸ் பாருங்க, ஒன்று அங்கேயே நிற்கிற கிட்ஸ். வாங்க, இது கிட்ஸா சார்? இது எஸ் மனசால
சரி இருந்துட்டு போ. சொல்லு. கோச்சில் போறா போல விளையாட இல்லையா அவங்க அம்மா? அவரு வந்து சிக்கன் 65 தெரியாம சாப்பிட்டுக்கிறாரு. நம்ம போட்ட வீடியோ இல்ல போயிட்டு இருக்கு. அவங்க சஞ்சய் ராய்லாம் கட்டுற போட்டோ உள்ள பார்த்து பாருங்க. நான் போன் போயிட்டு தான் இருக்கேன். நான் வாங்கி போயிட்டு இருக்கேன். நான் கவுண்டர் கால் பண்ணல போயிட்டு வாங்க போயிட்டு போன் வாங்கிட்டியா? நீ கரெக்டா கால் பண்ணும்போது வேற கடலையும் அதுக்கப்புறம் ஆனால் அவ்வளோ சிரமம் ஆஃபீஸர் ரோடு இல்லையா? சரக்கு இருக்கீங்களே, நீங்க டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கீங்களே, அதுல ஏத்துற சரக்கா? அதுவும் சொல்லலாம். அதுவும் பெரிய சரக்கு தானே. இங்கே ஒரு 2 இடம் இருக்கா டிஸ்பிளேக்கு? ஆக்சுவலா 3 வச்சிருக்காங்க. சேம் தானே ரெண்டுமே? சேம் தான். அது இல்லாம வந்து இங்க வந்து சேர் வச்சிருக்காங்க. ஸோ வந்து பேரண்ட்ஸ் வந்து அங்க உட்காந்து பார்க்க மாதிரி பார்ல இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா வந்து கிட்ஸ் விளையாடுறாங்களா கீழே விழுறாங்களா அப்படின்னு ஏர்போர்ட் போகுது. அங்க போகலாமா? இது என்ட்ரன்ஸா? அங்க ஒரு கியூ வேற நிக்கிறாங்களே. என்ன இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து லைட்டிங் கொடுத்து அது உள்ள ஃபவுண்டைன் இதுல கோல்டு கலர்ல வச்சிருக்காங்க. இது பேர் என்ன வச்சு சொல்லுவாங்களா? பழைய பாத்திரம் பேர் யோ கோல்டு ஃபிஷ் இல்லடா. இல்ல பாத்திரம், பழைய பாத்திரம், அக்ஷய பாத்திரம். வாவ். ஆமாம்பா. ஃபவுண்டைன் ரெடி பண்றாங்க. ஆக்சுவலா இன்னும் டைம் ஆகும் எனக்கு எல்லாம் பண்றதுக்குலாம். வந்து உள்ள கிணறு போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது பாத்தீங்கன்னா தெரியும். அந்த தண்ணி அப்படியே உள்ள மேல மோட்டர் வச்சிருக்காங்க. அந்த சைடு போய் பார்த்தா தெரியாது கிணறா. இந்த சைடுல இருக்குது. அது அந்த சைடு அதான் சொல்றேன். அத அப்படி பாருங்க மக்களே, இது கீழே போட்டு வச்சாங்க. ஆணிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஓரமா எடுத்து போய் வைக்கணும். ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்துட்டோமா. ஜெயில போடுங்கப்பா. என்ன மாதிரி இது? பாக்கு இல்ல பாக்கு தென்னை ஓலை மாதிரி இருக்கு. இல்ல பாக்கிறதுக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா பார்த்தா வந்து இது பாக்கு வந்து மண் பீச் மணல் எல்லாம் வளரும். இல்ல ஸ்ரீதர், தென்னை ஓலை தானே அந்த கட்டுங்க அந்த மாதிரி இருக்கு. அது வந்து என்ன சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தண்ணியே தேவையில்லை அந்த மாதிரியா? தென்னை மரம் மாதிரி தான் வளரும். ஆனா வந்து இது வந்து அந்த இதெல்லாம் கொடுக்காது. காயெல்லாம் ஹைட் அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு மேல இல்ல ஹைட் வளரும். ஹைட் வரும். ஓகே ஓகே. இது அப்போ இதான் என்ட்ரன்ஸ். அது இதுதான் என்ட்ரன்ஸ். அங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த கல்லெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லா மூங்கில் தான் எல்லாமே. இதெல்லாம் மூங்கில். என்ட்ரன்ஸ்லாம் மூங்கில். அந்த ஃப்ளோர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க பார்த்தோம்ல அந்த பீச்ல அந்த மாதிரி. ஆமா அத மாதிரி போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல்லா போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர். சும்மா லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி, எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி மார்னிங் பீச் சைடு வந்தால் நல்லா இருக்கும். வாக்கிங் போயிட்டு அப்படியே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு போகலாம். ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறது கரெக்டாக பண்ணிட்டு போகலாம். நல்லாயிருக்கும். 10 மரம் இருக்கா? இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ட்ரன்ஸ் மெரினா ப்ளூ ஃபிளாக் பீச்சோட என்ட்ரன்ஸ் இதுதான். இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. லைட்டிங்லாம் போடுவாங்களோ? கண்டிப்பாக இருக்கும். செம கூட்டம். பேகு, லாக்கரு ரெடி பண்றதுக்கு முன்னாடியே போட்டு ரெடி பண்ணிருக்காங்க. பஸ் பாத்தீங்களா? ஸ்விம்மிங் பூலுக்காகப்பா, இதுக்காக கிடையாது. பட் இதுக்காக இருக்கலாம். ஆக்சுவலா வே அது வேற. இந்த பக்கம் வே, இதான் வே. போட்டுருக்காங்க. இது சொதான் வண்டி ஹெல்மெட்டை காணோம். ஓகே, கார் இங்கே போட்டலாமா? வண்டி இருக்கு போட்டேன். உங்க கார் எங்க இருக்கு? நான் ஃப்ளைட் வண்டில ஏதாவது உட்காந்து நம்ம பாட்டுக்கலாம். தமிழோடு தானே சந்தோஷம் சங்கீதம்